ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நான் என்னோடய கையால் ஒரு 3 கைப்பிடி அளவு வர மாதிரி துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் இனிமேல் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய் இதெல்லாம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெறும் பிளேட்டில் அப்படியே வச்சிடக்கூடாது. ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி அதில் போட்டு வைக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய் இது 2த்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சைடில் பார்த்தோன்னா நம்ம துவரம்பருப்பு ஃபுல்லாக எல்லாமே நல்லா விசில்லாம் குக்காகி வந்திருக்கும். அதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக நம்ம துவரம்பருப்பு குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா குக்காகி இருந்துச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மற்ற காய்கறி எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருக்கேன். அப்படியே போட்டால் அது இட்லி சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 15 போல் முழுசாக அந்த கடாயில் போட்டு நல்லா ஆயிலில் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்குங்க. அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு இது 3த்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வதக்குங்க. வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் நம்ம பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணியோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அது ஒரு 2 ஸ்பூன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு போட்டு உப்பையும் சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கிட்டு, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அது ஒரு அரை ஸ்பூன், ஒரு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அந்த பவுடர்னு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் தோல் நீக்கி ஒரு மசிச்சு வச்சுக்கிட்டு காய்கறிலாம் வேக வச்சுருந்தோம். அது எல்லாமே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு
உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதித்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இட்லி சாம்பாருக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த மசாலா தான். இதுதான் மெயினு. எல்லாருமே இதை சேர்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பார்த்து எல்லாமே அரைச்சி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த கட்டி வராமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே அது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகாய் 1 போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு தாளித்து அந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலாக தூவி விட்டோன்னா நம்ம இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இட்லி ஊற்றி இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஜம்முன்னு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையிலே நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டிஷ்ஷோடு வந்து உங்களை பார்க்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய்.